ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 50க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே கோஜர் வந்துட்டு சுபாசா என்னாலதான் இந்த கோல் எடுத்தான், நான் தான் வந்துட்டு டிஃபென்ஸ்ல தேவையில்லாம போய் நின்ட்டேன், அதனால இந்த கோலை நான் தான் எடுத்தாரணும் என்னோட டைகர் ஷாட் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்ரெசிவா முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். இசாவாவுமே அவனை தடுக்கிறதுக்கு வரேன், என் வழியில யாருமே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோஜர் வந்துட்டு அவனையுமே தாண்டி ரொம்ப ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்கான். அதுக்கடுத்து சிங்கோ வந்துடுறான். சிங்கோட பாடி வெயிட் இவனால தாங்க முடியல, அவன் வந்துட்டு அடிச்சு இவனை பறக்க விட்டுறான். இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருந்தா கூட நான் வந்துட்டு இந்த ஷாட்டை கோலா மேக் பண்ணிருப்பேன், எதுக்காக நீ ஃபவுல் வாங்கி என்னை தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கோஜர் வந்துட்டு அவன் சட்டையை பிடிச்சிடுறான். கையை அப்படின்னு சொல்லிட்டு சிங்கோ வந்துட்டு இவனை தட்டி விட்டுறான். ரெஃபரியுமே ஒரு விசில் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் தடுத்து விட்டுட்டு அவர் ஒரு கார்டு எடுக்கிறதுக்கு வராரு. எந்த கார்டு எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்குது. அவர் அந்த கார்டை வெளியே எடுத்து நீட்டுறப்ப அந்த வெயில பாக்குறதுக்கு ரெட் கார்டு மாதிரி தான் தெரியுது. பட் நல்ல வேலையை அது கிட்ட போய் பார்த்தா தெரியுது அது எல்லோ கலர் கார்டு தான். அவர் வந்துட்டு சிங்கோ கோஜரோ ரெண்டு பேருக்குமே வந்துட்டு எல்லோ கார்டு கொடுத்திருக்காரு. உங்க ரெண்டு பேரோட எக்ஸைட்மெண்ட் எனக்கு புரியுது, ஆனா இது வந்துட்டு ஃபுட்பால் மேட்ச், நீங்க வந்து நீங்க இப்பெல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரி அவங்க ரெண்டு பேர்கிட்டே சொல்றாரு. சரி ஓகே எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரெஃபரி கிட்ட சாரி கேட்டுறாங்க. கோஜரோ சிங்கோ பத்திர நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றான். அப்ப கோஜரோட டீம் பிளேயர்ஸ் எல்லாம் அவன் பக்கத்துல வந்துட்டு இந்த கோல் போனதுக்கு நீங்க ஒன்னும் காரணம் கிடையாது, நீங்க ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இல்ல, இது வந்து நம்ம எல்லாருமே காரணம் தான், நீங்க மட்டுமே ஃபுல் பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்ல, நாங்களுமே வந்துட்டு உங்களோட டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாகசி சொல்றான். சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட டீம் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி நம்ம 4th கோலை ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோஜரோ சொல்றான். இப்ப கோஜரோ தான் எங்க விட்டானோ அங்க இருந்து ஒரு ஃப்ரீ கிக்க பண்ணணும், ஓடி வந்து ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்க. பட் அதை வந்துட்டு அவன் சோரி மேட்ச் கிட்ட பாஸா கொடுக்குறான். ஆனா அந்த பால் சோரி மேட்ச் கிட்ட போய் ரீச் பண்றதுக்குள்ள சுபாஷ் வந்துட்டு தலையிலே தட்டி மோரிசாக்கிக்கு ரொம்ப ஈஸியா கேட்ச் பண்ற மாதிரி கொடுத்துறான். அதனால அவனுமே ஈஸியா கேட்ச் பண்ணிடுறான். அதை இப்ப கவுண்டர் அட்டாக் பண்றதுக்காக நான்கிட்ஸ் பிளேயர்ஸ் பால கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இசாவாவும் யோசிக்கிறான், வாக்கசிம்ஸுக்கு ஒரு சைடு இன்ஜுரியா இருக்குது, அதனால ரைட் சைடே நம்ம அடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எய்ம் பண்ண மாதிரி ரைட் சைடு கார்னருக்கு தான் அடிக்கிறான். வாக்கசிம்ஸும் கரெக்டா ஜம்ப் பண்றான். பட் அது வந்து ரொம்பவே தள்ளி போயிருது, அதனால கோல் விழுகல. இப்போ இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, அவன் லெஃப்ட் கை வச்சு தடுக்கவே இல்ல, ரைட் கை வச்சு தான் தடுக்க வாரான் அப்படின்னு சொல்லிட்டு இசாவா டெப்பே ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ வாக்கசிம்ஸ் தான் பால கிக் பண்ணி கோஜரோ கிட்ட கொடுக்குறான். கோஜரோ தான் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல தான் சுபாஷா நின்னுகிட்டு இருக்கான். சுபாஷா இன்னுமே உன்னோட கண் வந்துட்டு உயிரோட தான் இருக்குது, அந்த பார்வை நீ இருக்கிற வரை நான் வந்து உனக்கு இறக்கம் காட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு போட்டு முன்னாடி வந்துடுறான். கோஜரோ பக்கத்துல டிஃபெண்டர்ஸ் வந்த உடனே சோரி மேட்ச் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அந்த கேப்ல முன்னாடி வந்த உடனே சோரி மேட்ச் திரும்ப கோஜரோ கிட்ட கொடுத்துறான். அந்த பால் நேரா வந்த உடனே கோஜரோ வந்துட்டு அவனோட டைகர் ஷாட்டுக்கு தான் எய்ம் பண்றான். நான்கிட்ஸோட 3 டிஃபெண்டர்ஸ் தடுக்கிறதுக்காக போறாங்க. கோஜர் வந்துட்டு இந்த வாட்டி பவர்ஃபுல்லா அந்த ஷாட் வந்துட்டு கிக் பண்ணிடுறான். நான்கிட்ஸோட 3 டிஃபெண்டர்ஸ் தாண்டி அது அசால்ட்டா போகுது. ஆனா இந்த வாட்டி மோரிசகி அந்த பாலை ஜம்ப் பண்ணி கேட்ச் பண்றான். என்னோட டைகர் ஷாட்டை இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோஜருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அந்நியர் சுபாஷா மோரிசகி டக்குனு என்கிட்ட பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவனுமே டக்குனு எதுவுமே யோசிக்காம பால தூக்கி சுபாஷா கிட்ட கொடுத்துறான். கோஜரோ கிட்ட டைகர் ஷாட் இருக்கு அப்படின்னா என்கிட்ட என்னோட டிரைவ் ஷாட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா திரும்பும் போதே வந்துட்டு இருந்தாலும் எனக்கு ஏதோ ஃபீலிங் சரியா இல்ல, என்னோட ஷோல்டரும் பயங்கரமா வலிக்கு, காலும் பயங்கரமா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படியே மயக்கமாகற மாதிரியே கீழே விழுகிறதுக்கு வரேன், இருந்தாலும் நான் ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு டிரைவ் ஷாட்டுக்கு எய்ம் பண்றான். ஆனா அவன் காலை ஹைட்டா தூக்கும் போதே வந்துட்டு டாகசி அந்த பால கரெக்டா ஸ்டீல் பண்ணிடுறான். அப்ப சுபாஷா டாகசியை பார்த்து கத்திக்கிட்டு அவனை பார்த்து முறைக்கிறான், இந்த பார்வை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டாகசிக்கு ஒரு அள்ளு விட்டுருது. அப்படியே அவன் வேகமா ஓடி வந்து டாகசி கிட்ட இருந்து மறு செகண்டே பால ஸ்டீல் பண்ணிடுறான். சுபாஷாவும் அந்த பாலத்துக்கு அவன் டீம்மேட்ஸ் கிட்ட கொடுத்துறான். இப்ப எல்லாருமே அட்டாக்கிங்க்கு முன்னாடி வந்துடுறாங்க. தோகவும் இவங்க எப்படியாவது 4th கோல் அடிக்க விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாலிடா நின்று டிஃபென்ஸ் பண்றாங்க. என்னதான் சுபாஷா இன்ஜுரியா இருந்தாலும் அவனுக்கு பால பாஸ் பண்றத தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இசாவா வந்துட்டு சுபாஷா கிட்ட தான் பால கொடுக்குறான். சுபாஷாக்கு இப்ப எந்த ஒரு மார்க்கிங்குமே இல்ல, என்னோட டிரைவ் ஷாட்டை ரைட் சைடு ஆஃப் த நெட்டுக்கு அடிச்சு அப்படினாலே கரெக்டா வாக்கசிம்ஸால கேட்ச் பண்ணிக்க முடியாது, அதுதான் நான் எய்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எய்ம் பண்றான். உன்னால முடிஞ்சா வா சுபாஷா என்னோட ரைட் ஹேண்ட் போது உன்னை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கசிம்ஸ் ரெடியா இருக்கிறான். அப்போ பார்த்தா கோஜர் வந்துட்டு டைகர் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைகர் ஷாட் அந்த பால கிக் பண்ணிடுறான். அந்த பால் அப்படியே லைனை விட்டு வெளியே போய் நேரா ஒரு சோத்துல போய் ஒட்டிக்கிறது. சுபாஷாவோட டிரைவ் ஷாட்டை இந்த வாட்டி கோஜரோ சக்சஸ்ஃபுல்லா டைகர் ஷாட்டா மாத்தி வெளியே தள்ளி விட்டுறான். என்ன ஆனாலும் உனக்கு 4th கோல் அடிக்க விட மாட்டேன் சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு கோஜரோ அவனை பார்த்து சொல்றான். நான்கிட்ஸ் பிளேயர்ஸ் தான் இப்ப லைனுக்கு வெளியே இருந்து பால தூக்கி போடுறாங்க. பட் இருந்தாலும் அது டோகோ பிளேயர்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவங்க பெர்ஃபெக்ட்டான டீம் பிளேயோட ஒருத்தனுக்கு பாஸ் கரெக்டா கொடுத்து முன்னாடி வந்துடுறாங்க. சோரி மேட்ச்க்கு ஆளே கிடையாது மார்க்கிங், அவன் ஷூட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் பாலத்துக்கு பின்னாடி கோஜரோ கிட்ட கொடுத்துறான். நீங்க தான் இதை ஷூட் பண்ணணும் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சோரி மேட்ச் சொல்றான். ஆமா அதுக்காக தான் நீங்க இந்த கோர்ட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன சொல்றான். ஒட்டுமொத்த டோகோ பிளேயர்ஸ் நீங்க தான் ஷூட் பண்ணி ஆகணும் கேப்டன் அப்படின்னு சொல்றாங்க. கோஜரோமே பெர்ஃபெக்ட்டா அவனோட டைகர் ஷாட்டுக்கு பொசிஷன் எடுத்துறான். அந்நியர் சுபாஷா வேமா ஓடி வந்து உடம்புல ஆகனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பால நோக்கி நேரா ஜம்ப் பண்றான். நீ வீணோட பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இவ்வளவு க்ளோஸ்ல அவனோட டைகர் ஷாட் வாங்கினா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ரொம்பவே பதறிடுறாரு. அந்நியர் கோஜர் வந்துட்டு அவனோட காலை அப்படியே ஸ்லோ பண்ணிடுறான். சுபாஷா இது வந்து உன் மேல இறக்கப்பட்டலாம் இல்ல, இது வந்து பெர்ஃபெக்ட்டான சான்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்லோ பண்ணிடுறான். அப்ப சுபாஷாவுமே அந்த பக்கம் கரெக்டா ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறமா இவன் வந்துட்டு டைகர் ஷாட்டை மறுபடியும் கிக் பண்றான். ஆனா இந்த வாட்டி இசிசாக்கி எங்க இருந்தோ ஓடி வந்து கரெக்டா அவன் மூஞ்சில வாங்கிடுறான். பால் ரொம்பவே தெரிச்சு வெளியே போயிருது. இசிசாக்கி பறந்து போய் உழுகுறான். இசிசாக்கி வந்துட்டு ஐயோ பயங்கரமா வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சுபாஷா கிட்ட கொஞ்சம் அப்படியே சிரிச்சு பேச ஆரம்பிச்சிடறான். அடுத்து சுபாஷா பக்கத்துல வந்துட்டு நீ வந்துட்டு எந்திரிவே அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து தூக்கி விட்டுலாம் போறான். இசிசாக்கி உனக்கு ரொம்பவே தேங்க்யூ, நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனதே வந்துட்டு உன் கூட தான். நான் டோகா அகாடமியை ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனுமே வந்துட்டு நீ தான் இசிசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்ப டோகா அகாடமிக்கு தான் ஒரு கார்னருக்கு கிடைச்சிருக்குது. அந்நியாரம் அவன் கோஜரோக்கு தான் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறான். பட் கோஜரோ வந்து 2 பேர் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாகசி வந்துட்டு கேக்குறான். அவனுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பால டாகசி கிட்ட கொடுத்துறான். டாகசி யார் கிட்ட கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வாக்கபேசி கிட்ட கொடுக்குறான். வாக்கபேசி வேமா ஓடி வர முன்னாடி என்னாலதான் என்னோட டீம் வந்துட்டு டிஃபென்ஸுமே சேர்த்து பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் வந்துட்டு இப்ப ஸ்கோர் பண்ணி இதை ஈக்குவல் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கசிம்ஸ் வந்துட்டு பவர்ஃபுல்லா கிக் பண்றான். அதுக்கு மோரிசாக்கி ஜம்ப் பண்றான். பட் அவனால ரீச் பண்ண முடியல. இருந்தாலும் சிங்கம் வந்துட்டு அதை கால வச்சு தடுக்கிறான். அவன் காலில் பட்டு பால் வந்துட்டு முன்னாடி இருந்த இசிசாக்கி தலையில
தலையிலே அடிச்சு அப்படியே பால் ஏர்ல பறக்குது. நான் எவன் வம்பத்து முக்காது போனேன்டா, நான் பாட்டி செவனே தானடா நின்னுகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக்கி ரொம்ப ஃபீல் பண்றான். அப்ப சோரி மச்சி இசாவா ரெண்டு பேருமே பாலுக்கு ஜம்ப் பண்றாங்க. இசாவா தான் ஃபர்ஸ்ட் பால தட்டி விடுறான். சுபாசா கிட்ட தான் பால் வருது. சுபாசா அந்த பால லாங்கா கிக் பண்ணி விட்டு கிளியர் பண்ணிடுறான். எல்லாருமே கிளியர் தான் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பால் கோலை நோக்கி மெதுவா போய்கிட்டு இருக்கு. வாகசிம்ஸ் வேற எங்க இருக்கானா, அதனால கோல் பக்கத்துல யாருமே இல்ல. வாகசிம்ஸும் பதறி அடிச்சுட்டு இப்ப திரும்ப அவங்க கோல் பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். பால் வந்து ரொம்ப மெதுவா தான் போய்கிட்டு இருக்காங்க. என்னன்னாலும் இந்த பால கண்டிப்பா நான் கோலை மேக் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி எப்படியோ ஜம்ப் பண்ணி கரெக்டா அந்த பால வந்துட்டு நிப்பாட்டிடுறான். கரெக்டா லைனை தாண்டி போக விடாம லைன்ல வச்சு நிப்பாட்டிட்டு இவன் போய் அந்த பக்கமா விழுந்துடுறான். நெட்ல பட்டு திரும்ப எந்திரிச்சு வந்து கரெக்டா அந்த பால கிக் பண்ணியும் விட்டுறான். ஒருவேளை சுபாசா மட்டும் இப்ப நார்மல் கண்டிஷன்ல இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா அந்த கோலாவே மேக் பண்ணிருப்பான். இவ்வளவு மெதுவாலாம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். டாகசி கிட்ட தான் இப்ப பால் வந்துட்டு வருது. நம்மளால கோஜிரோ கிட்டயும் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். கோஜிரோமே வந்துட்டு எனக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க நிப்பாட்டுங்க, நான் தான் வின்னிங் ஷாட் அடிக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது, நீங்க டீமா விளையாடுங்க, நீங்களே வந்துட்டு கண்டினியூஸா அடிச்சு பாயிண்ட் வாங்குங்க அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாகசியும் முன்னாடி ஓடி போறான். சுபாசா வந்து கிரவுண்ட்ல இருந்து எந்த பக்கம் ஓடாம அதே இடத்துல அசையாம நின்னுகிட்டு இருக்கான். சுபாசாவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நின்னுகிட்டு இருக்கான். என்னால சுத்தமா நிக்க கூட முடியல, என்னால உங்க கூட வந்து ஜாயின் பண்ண முடியாதா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப டாக்டருமே அங்க கோச் கிட்ட ஓடி வந்துடுறாரு. அவங்க கோச்சுமே வந்துட்டு சப்ஸ்டிட்யூட்ல ஒரு பிளேயரை உள்ள இறக்குறாரு. இப்ப கோஜிரோ கிட்ட இப்ப பாஸ் தூக்கி கொடுத்துறான் நம்ம டாகசி. கோஜிரோமே வந்துட்டு கரெக்டா அவனோட டைகர் ஷாட்டுக்கு எய்ம் பண்றான். கோஜிரோ எப்படி இந்த ஷாட்டை ஷூட் பண்ணிடுவான், என்னால அவனை கண்டிப்பா தடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். என்னால தேர்ட் டைம் வின் பண்ண முடியலனாலும் என்னால முடிஞ்ச அப்சல்யூட் பெஸ்ட் நான் வந்துட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நின்னுகிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு இன்னொரு யோசனையுமே வருது. நான் வந்துட்டு எதுக்காக அப்ப இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வரணும், என்னோட உடம்ப வருத்திக்கிட்டு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா எதுக்காக இவ்வளவு தூரம் வந்து நிக்கணும் இப்ப. அப்போ கோஜிரோ பார்த்தா திடீர்னு சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கத்துறான். உன்னால முடிஞ்சது இவ்வளவுதானே, அவனோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு இவ்வளவுதான் இருக்குதா, இந்த இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ அவனோட டைகர் சட்டை சுபாசா மேலே அடிக்கிறான். சுபாசா அந்த பாலை வாங்கிட்டு கீழே எல்லாம் விழுகல, அப்படியே தள்ளி போய் தான் நின்னுகிட்டு இருக்கான். சுபாசா உன்னால இவ்வளவுதான் முடியுமா அப்படின்றத எனக்கு இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ அவனை நோக்கி வேமா ஓடுறான். லைட் அடிச்சு கோஜிரோ வந்துட்டு டேக்கிள் பண்ண வரும்போது சுபாசா வந்து கரெக்டா பாலை வாங்கி ஏர்ல தூக்கிடுறான். இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வாயடிச்சு போயிடுறாரு. காட்டகரியுமே வந்துட்டு இன்னொரு மிராக்கிள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சுபாசா இன்னும் கம்ப்ளீட்டா டவுன் ஆகல, இதுதான் நமக்கான லாஸ்ட் பேட்டில் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சத்தம் போட்டு அவங்க கிட்ட ஓடி வரான். சுபாசா இப்ப கோல் போஸ்ட் பக்கத்துல வந்துடுறான். இருந்தாலும் அவனுக்கு வந்துட்டு அந்த இடமே மங்களாதான் தெரியுது. 3 டிஃபெண்டர்ஸ் தாண்டி கஷ்டப்பட்டு இப்ப ஓடி வரான். அவன் ஷூட் பண்றதுக்குமே கரெக்டா பொசிஷன் எடுத்துறான். அந்நேரம் கோஜிரோ அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். வா சுபாசா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒண்ணா கிக் பண்றதுக்கு வராங்க. உன்னைய தோக்கடிக்காம நான் வந்துட்டு இந்த கேம்ல வின் பண்ணவே மாட்டேன் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறான். இப்ப நான் ஓடி போயிட்டேன் அப்படின்னா அது உண்மையான வெக்டரின்னு சொல்லிட்டு என்னால சொல்லிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசாவும் இந்த வாட்டி பின்வாங்குறதா இல்ல. 2 பேரும் கரெக்டா பால கிக் பண்றாங்க. இவங்க 2 பேருமே எத்தனைல 2 பேருமே பறந்துகிட்டு பின்னாடி விழுகுறாங்க. பால் வந்துட்டு 1 இன்ச் கூட அசையவே இல்ல. சோ 2 பேரோட ஸ்ட்ரென்த்துமே இந்த இடத்துல ஈக்குவலா தான் இருந்திருக்குது. பின்னாடி போய் விழுந்ததுல கோஜிரோ கொஞ்சம் கீழே விழுந்துறான் ஸ்லிப் ஆகி. ஆனா சுபாசா வந்துட்டு கரெக்டா ஸ்டெடியா நின்றுறான். அவன் தான் பால் வந்துட்டு ஃபர்ஸ்டா ரீச் பண்ணி அவனோட டிரைவ் ஷாட்டை கிக் பண்ணவும் செய்யறான். கோஜிரோக்கு ரொம்ப பயமா போச்சு, நான் வந்துட்டு தோக்க போறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அப்போ வாகசிம்ஸ் வந்துட்டு என்னாலும் இதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவனோட கராத்தே மூவ் ஒன்னு யூஸ் பண்ணி பால் வந்துட்டு அப்படியே ஸ்லைஸ் பண்ற மாதிரி கரெக்டா பொசிஷன் வச்சு அதை கட் பண்ணி விடுறான். அந்த பால் வந்துட்டு எப்படியோ ரிஃப்ளெக்ட் ஆகி அங்கிட்டு போயிருச்சு. இருந்தாலும் வாகசிம்ஸ் அந்த கோல் போஸ்ட்ல அடிச்சு கீழே விழுந்துறான். அந்த கிளியர் பண்ண பால் வந்துட்டு மறுபடியும் சுபாசாவை நோக்கி தான் பக்கத்துல வந்துகிட்டு இருக்குது. என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு திரும்பவும் என்ன நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குது, நான் வந்துட்டு கண்டிப்பா ஷூட் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா மறுபடியும் கஷ்டப்பட்டு எந்திக்கிறான். சுபாசா வந்துட்டு இந்த வாட்டியுமே சக்சஸ்ஃபுல்லா அவனோட டிரைவ் ஷாட்டை கொடுத்துறான். இந்த வாட்டி உன்னோட டிரைவ் ஷாட்டை நான் டைகர் ஷாட்டா மாத்திரம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கோச் வந்து அந்த கோல் போஸ்ட்ல மிதிச்சு கரெக்டா அவன் டைகர் ஷாட் கொடுக்குறான். அது கண்டிப்பா கோல்குள்ள போய் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தா சுபாசா அந்த பாலுக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி அவன் வந்துட்டு திரும்ப அந்த டைகர் ஷாட்டை டிரைவ் ஷாட்டா மாத்தி அவங்க கோல் பக்கம் அனுப்புறான். வாகசிம்ஸ் வந்துட்டு அந்த பாலுக்கு கோல் போஸ்ட்ல மிதிச்சு கரெக்டா வந்து அவன் உடம்புல பால ரிசீவ் பண்றான். நான் கண்டிப்பா சுபாசா கூட தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிராவும் கோல் போஸ்ட்ல மிதிச்சு வாகசிம்ஸ் போய் பிடிக்கிறான். வாகசிம்ஸ் கோல் போஸ்டுக்குள்ள விழுக விடாம இந்த பக்கமா இழுத்துட்டு வந்துடுறான். சுபாசா வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே கிறங்கி போன மாதிரி ஆயிடுறான். கோஜிரா வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். அந்நேரம் ரெஃபரியுமே விசில் பண்ணிடுறாரு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இப்ப 2 டீமுமே 3-3 சொல்லிட்டு ஈக்குவலா தான் இருக்காங்க. அதனால எக்ஸ்ட்ரா டைம் தான் போக போகுது. அந்நேரம் சுபாசாவோட டாக்டர் உள்ள வந்து இதுக்கப்புறம் உன்னை நான் லேடருக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா டாக்டர் நான் வந்துட்டு கிரவுண்ட்ல கீழ எல்லாம் விழுகலையே, நான் வந்துட்டு கீழே விழுகிற நிலைமையில தான் இருந்தேன். அந்நேரம் கோஜிரா தான் என்னை திரும்ப எழுப்பவே வச்சான். என்னோட உடம்பு என்னோட லிமிட்டை ரீச் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் தான் என்னை புரிய வச்சான். அதனால நான் வந்துட்டு அவனுக்காகவாது ஃபைட் பண்ணியாவது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். இந்த எக்ஸ்ட்ரா டைம் வந்துட்டு மொத்தமா 20 நிமிஷம் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 10 நிமிஷம், செகண்ட் ஹாஃப் 10 நிமிஷம். இதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்துட்டு சாம்பியன்ஸ். பட் இதுலயுமே வந்துட்டு டை ஆச்சுனா என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம்ல இதுக்கப்புறம் போக மாட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரா டைம்லயும் டிரா ஆச்சு அப்படின்னா வேற வழியே இல்ல, 2 டீமுக்குமே சாம்பியன்ஷிப் டைட்டில் கொடுத்துருவாங்க. பட் 2 டீமுமே வந்துட்டு நாங்க தான் வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நான் கிட்ஸ் தான் பால கிக் ஆஃப் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. 2 டீமுமே டிரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு விளையாடவே இல்ல. சோ யாரு வின் பண்றா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.